இன்னையோட வீடியோல முள்ளங்கி வச்சு சிம்பிளா ஒரு பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சுப்போம். முள்ளங்கில வைட்டமின் சி நிறையவே இருக்கு. இதை நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம்னா ரத்த அணுக்களை அதிகரிக்கும், ரத்தத்தையும் சுத்தப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், செரிமான பிரச்சனையும் சரியாகும். இந்த மாதிரி நிறைய நோய்க்கு இது தீர்வா இருக்கு. இப்போ முள்ளங்கி அது கூட முள்ளங்கி கீரையும் சேர்த்து எப்படி பொரியல் பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடுகு தாளிக்க, காஞ்ச மிளகாய் பெருசா இருந்தா 1 எடுத்துக்கோங்க, சின்னதா இருந்தா 2 எடுத்துக்கோங்க, துருவன தேங்காய் 3 டேபிள் ஸ்பூன். இப்போ அடுப்புல கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் உளுந்து சேர்த்துட்டு பொன்னிறமா மாறணும். இப்போ காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரிஞ்சு வச்ச முள்ளங்கி கீரையை இது கூட சேர்த்துப்போம். இத 2 வாட்டி தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலரி விட்டுக்கோங்க. இந்த பொரியலுக்கு நான் தண்ணி சேர்க்கல, ஏற்கனவே நான் 2 வாட்டி அலசி எடுத்ததுனால இதுலயே தண்ணி இருக்கு. இப்போ இதை தட்டு போட்டு மூடிடுங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல நல்லா வேகட்டும். இதுல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தணும். இப்போ நம்ம பொரியல்ல தண்ணி எல்லாம் வத்தி பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல துருவன தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான முள்ளங்கி கீரை பொரியல் தயாராயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.